ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கெமிஸ்ட்ரி உங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்குற விதத்தில் ஒரு டாப் 15 5 மார்க் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ வால்யூம் 1ல இருந்து தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வால்யூம் 1ல உள்ள டாப் 17 போட்டிருக்கேன். நான் டாப் 15 கொஷின்ஸு 17 இருந்துச்சு, பட் நான் 15 மாற்றிட்டேன். நான் 17 தான் ஃபஸ்ட் எழுதி வச்சுருந்தேன். அலட்ரோப்ஸ் கொஷின்ஸ் வந்து எடுத்துட்டேன். ஸோ இன்னொரு கொஷின்ஸ் ஒன்று இருந்தது, ஸோ அதையுமே வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ 15 கொஷின்ஸ். இந்த 15மே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இன் பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ஹாஃப் இயர்லி எல்லாத்தையுமே ரிப்பீட்டடாக கேட்டது. ஸோ இதை ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்தெந்த விதத்துலலாம் என்னால் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஸோ அந்தந்த விதத்துலலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இதுவும் அது மாதிரி ஒரு வீடியோ தான். சரி, ஓகே, நிறைய கொஷின்ஸ் இருக்கிறப்போ ஒரு 15 கொஷின் கொடுப்போம். இதை ஃபர்ஸ்ட், அதாவது என்னன்னா, நீங்க படிக்கிற எவ்வளவோ படிக்க முடியுமோ எல்லாத்தையுமே படிங்க, அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஸோ பட் அதுல வந்து ஒரு ஐடியா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன் இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இந்த 15 கொஷின் வால்யூம் 1ல படிச்சுட்டு பேலன்ஸ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் என்னென்ன படிக்க முடியுதோ அது எல்லாத்தையுமே படிங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மட்டும் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணிவிட்டு, சேனலுக்கு புதுசு இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து வேணும் தொடர்ந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஓகே? ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட், ஒரே மிதப்பு முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் அதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஷின். ஸோ புல தூய்மையாக்கல் முறைன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் வித் அன் எக்ஸாம்பிள். மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தான். அதில் ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன் மட்டும் புக் இன்சைடு, பேலன்ஸ் 2 புக் பேக் தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, இன்னும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதை நான் கொடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன் அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி அது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பனுக்கு அடுத்து வாட் ஆர் த லாந்தனைடு கான்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் லாந்தனைடு கான்ட்ராக்ஷன்ஸ். லாந்தனைடு குறுக்கம் என்றால் என்ன மற்றும் அதன் விளைவுகள் யாவை, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னியர் தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெர்னர் தியரியின் கோட்பாடுகள். ஸோ அடுத்தது சேம் போஸ்டுலேட்ஸ் ஆஃப் விபி தியரி வரும், வேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படின்னு இருக்கும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐயூபிஎஸ்சி நேமிங்ஸ் கொஞ்சம் இருக்கும் புக்ல, புக் பேக்கே இருக்கும். ஸோ அதை மட்டும் பாருங்க, நீங்க புக் இன்சைடு பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, புக் பேக் ஐயூபிஎக் நேம் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மாலிகுலர் சாலிட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதையுமே வந்து நல்லா பாருங்க. பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் பிசிசி அண்ட் பொதுவித்திறன் பிசிசியோடது, எஃப்சிசியோடது, எஸ்சியோடது மூணோடைய பொதுவித்திறனுமே பார்த்துக்கோங்க, கம்பல்சரி கேட்பாங்க. சேம் யூனிட்ல வந்து ஆல் டிஃபெக்ட்ஸ், பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் எல்லாமே பாருங்க. கிளாசிஃபை த பாயிண்ட் டிஃபெக்ட்ஸ் கூட புக் இன்சைட் கேட்கலாம். அதுல வெரி இம்பார்ட்டன்ட் ஷார்ட் கீ டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், இது ரெண்டுமே கம்பல்சரி. ரெண்டுல இருந்து ஏதாவது ஒன்று கம்பல்சரி வரும், சம்டைம்ஸ் ரெண்டுமே கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ரேட் லா ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புக் இன்சைட்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்கும், முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி வேண்டாம். அடுத்தது அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன், அர்ஹீனியஸ் சமன்பாடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நர்னஸ்ட் ஈக்குவேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி செட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரேன். அண்ட் முடிஞ்சது அப்படின்னா 17ஆவதா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியாவும் பார்த்துக்கோங்க, அதுவுமே சம்டைம்ஸ் வந்து கேட்குறாங்க, புக் இன்சைடு தான், பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ தீஸ் ஆல் த டாப் மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இதெல்லாம் படிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன 2 மார்க் இதே மாதிரி நான் செலக்ட் பண்ணி கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். 2 மார்க் 3 மார்க். ஆல் தி பெஸ்ட், நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, ஓகே?